இன்னைக்கு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கிற 2 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த 2 ஸ்டாக்ஸ்லேயுமே சீக்கிரமாகவே டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் செம்மையான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணலன்னா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர் லிமிடெட் தான். இதே ஷார்ட் ஃபார்மில் ஜேபி பவர்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட்டாக ரொம்ப கம்மியாக 18 rupees ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இதுவுமே ஒரு நியர் அபவுட் ஒரு பென்னி ஸ்டாக்னு தான் சொல்லலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் படி பார்த்துச்சுன்னா டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நம்ம இங்கே மந்த்லியில் இங்கே சேட் வச்சுருக்கோம். ஏன்னா எல்லாமே டேட்டாவும் இங்கே வரதுக்காக ஆல்மோஸ்ட் நியர் அபவுட் கீழே போனது ஒரு அரவுண்ட் 99% ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரைக்கும் போச்சு. அண்ட் சேம் டைம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் இப்போயுமே 78% இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் இங்கேயுமே சேட்டை நல்ல கிளியராக கவனிச்சிங்கன்னா இங்கேயுமே நல்ல கிளியராக பார்க்க முடியும். லாஸ்ட் இயர் இங்கே பவர் செக்டரில் எல்லாமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்குமே ஒரு நியர் அபவுட் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி கிடச்சிருக்கு. அதுவுமே இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் ஈவன் இப்போயுமே ஸ்டாக்கை நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஓரளவுக்கு இங்கேருந்து 52 வீக்ஸ் ஒரு ஹை சொல்லலாம். ஹை போனது ஒரு நியர் அபவுட் 24 போயிருக்கு. அண்ட் 24லேருந்துமே இங்கேயுமே நல்லா உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஒரு பெட்டரான ஒரு கரெக்ஷன் இங்கே வந்துச்சு. அண்ட் சேம் டைம் அதுவுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அது போக இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸை இன்னும் இன்டெப்த் டீட்டெயில்ஸில் நம்ம ஜூம் இன் பண்ணி பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் ஸ்டாக் ப்ரைஸுமே நம்மளுக்கு கிளியராக இங்கே விசிபிள் ஆகும். ஒரு சைடு வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இங்கே நல்ல கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இந்த சைடு வேஸுமே இப்போ ஒரு நியர் அபவுட் இங்கே கீழே இருக்கிற சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் சப்போர்ட்டில் இங்கே ட்ரேட் ஆகிறதுமே இங்கே நல்ல கிளியராகவே இங்கே விசிபிளில் பார்க்க முடியுது. அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்கை இங்கே பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இங்கே இருக்குது. எப்போ வரைக்குமே இந்த சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கரெக்ஷன் ஆனதுக்கு அடுத்து பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் நம்மளுக்கு மார்ச்லேருந்து எடுத்து அண்டு செப்டம்பர் வரைக்கும் ஒரு லாஸ்ட் 6 மந்த்தாகவே இங்கே சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் இங்கே நம்ம ஃபைனான்சியல்ஸுமே பார்க்கலாம். ஃபைனான்சியல்ஸுமே இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கம்பெனி சேல்ஸ் இங்கே லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு 3,300 crore தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதுவுமே இப்போ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் சேல்ஸுமே இங்கே டபுள் ஆகிடுச்சு. 6,700 crore மேலே நல்ல ஹை பெட்டரான இங்கே சேல்ஸ் இருக்குது. அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு நியர் அபவுட் லாஸ்ட் 3 இயர்ஸ் முன்னாடி வெறும் ஜஸ்ட் இங்கே 281 crore தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஈவன் சொல்ல போச்சுன்னா ப்ரீவியஸ் இயரில் எல்லாமே கம்பெனி நெட் ப்ராஃபிட்டை இங்கே மேக் பண்ணலை. எல்லாமே இங்கே நெகட்டிவ் தான் இருக்குது. ஏன்னா அதே இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3 இயர்ஸோட நம்ம கம்பேரிசன் பண்ணுற மாதிரினாலும் ஆல்மோஸ்ட் இங்கே 5 times அதிகமான க்ரோத் இங்கே நெட் ப்ராஃபிட்டில் இங்கே பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா 1,000 crore மேலே இங்கே நல்ல பெட்டரான அதுவும் சாலிடான இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். பேலன்ஸ் ஷீட்லேயுமே இங்கேயுமே கம்பெனி கிட்ட இருக்கிற போரோவிங் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயரில் 4,700 crore இருந்துச்சு. அதுவுமே இப்போ கம்மி பண்ணி ஒரு நியர் அபவுட் 4,200 crore தான் இருக்குது. அதனால் இதுவுமே சாலிடாக இருக்குது. அண்ட் சேம் டைம் கம்பெனி கிட்ட இருக்கிற ரிசர்வ் பாருங்கள் லாஸ்ட் இயரில் 3,500 இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 1,000 crore இன்க்ரீஸ் பண்ணி 4,600 crore நல்ல பெட்டரான இங்கே ரிசர்வுமே இருக்குது. அதனால் பேலன்ஸ் ஷீட்டுமே இங்கே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் சேம் டைம் நம்ம இன்வெஸ்டர் செக்ஷன்லேயே பார்த்துச்சுன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். கம்பெனி கிட்ட இருக்கிற ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாகவே கண்டினியூவாக சேமாக இருக்குது. அண்ட் சேம் டைம் லாஸ்ட் குவார்ட்டரில் எஃப்ஐஎஸ் இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியும். லாஸ்ட் குவார்ட்டரில் வெறும் ஜஸ்ட் 6% தான் இருந்துச்சு. அதையுமே இங்கே இன்க்ரீஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் இங்கே 7% கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான். சேம் டைம் இங்கே பப்ளிக்கில் பாருங்கள் லாஸ்ட் குவார்ட்டரில் 51% இருந்துச்சு. ஏன்னா அதே இப்போ 50% இங்கே டவுன் ஆயிருக்கு. அதனால் இதுவுமே ரொம்ப பெட்டரான பாசிட்டிவான சைன் தான். டெக்னிக்கல்ஸ்லையுமே நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் இப்போ ட்ரேட் ஆகிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இப்போ நான் வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் 18.14ங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. இப்போயே நம்ம பை பண்ணால் ஒரு நியர் அபவுட் நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு அரவுண்ட் ஒரு 20 rupees ப்ரைஸ் ரேஞ்சில் எங்கேயுமே நம்ம சேல் பண்ணலாம். நியர் அபவுட் கீழே பாட்டமில் பை பண்ணுறது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணலாம். அண்ட் சேம் டைம் ஒரு 10% ரிட்டர்ன் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இங்கேருந்து பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ்
ரொம்ப அதிகமாகவே இருக்குது. செப்டம்பர் மந்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன். நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் 10,000. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக 1,500 மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும். இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே 10 பேருக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க. செகண்ட் ஸ்டாக் ஜியோ ஃபைனான்சியல் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்லுமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே 345ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்லுமே நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஸ்டார்டிங்கில் ஐபிஓ வந்தப்போ இங்கே நல்லா கிளியராக விசிபிள் ஆகும். ஐபிஓவில் வந்ததுக்கு அடுத்தது ஓரளவுக்கு மினிமலாக இங்கே சின்ன கரெக்ஷன் தான் ஆச்சு. அண்ட் கரெக்ஷன் ஆனதுக்கு அடுத்தது ஓரளவுக்கு இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து நல்ல பெட்டராகவே இங்கே விசிபிளில் ஒரு கன்சால்டேஷனில் தான் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. சேம் டைம் இந்த கன்சால்டேஷனை பிரேக் அவுட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் எப்போ பண்ணிச்சு அண்ட் நல்லா கிளியராக பார்க்க முடியும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல பெட்டரான பெரிய ரேலி வந்து இங்கே கிடச்சிச்சு. அதே போல் தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரீவியஸில் எப்படி மேலே போயிட்டு கீழே கன்சால்டேஷன் ஆச்சு அதே போல் தான் ஒரு ரேலி தந்துச்சு. சேம் இப்போயுமே இதே மாதிரி தான் இப்போ கீழே வந்து ஒரு நல்ல பெட்டரான இங்கே கன்சால்டேஷன் ஜோனில் இங்கே ட்ரேட் ஆகிறது நல்லா கிளியராக இங்கே டவுன் ட்ரெண்டில் பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ட்ரெண்ட் லைனுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதுவுமே இங்கே நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியும் சாட் பேட்டர்னில். அண்டு அந்த ட்ரெண்ட் லைனையுமே இப்போ தான் ஒரு நல்ல கிளியராக வந்து இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அதுவுமே இங்கே நல்லா கிளியராக விசிபிள் ஆகுது. அண்ட் சேம் டைம் ஈவன் வந்து இதையுமே நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இந்த ட்ரெண்ட் லைனையுமே ரெசிஸ்டன்ஸில் நல்ல கிளியராகவே இங்கேயுமே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகாமல் நல்ல கிளியராக வந்து இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு டைம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் இங்கேயுமே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இது போக கீழே இருக்கிற நம்ம சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே நல்ல கிளியராகவே சப்போர்ட்டையுமே ப்ராப்பராக வந்து இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதிகமாக இங்கே கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேயுமே கீழே வர மேலே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 1, 2, 3 டைம்ஸ் வந்து இங்கேயுமே ப்ராப்பராக இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு. கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டு வரல. ஃபஸ்ட்டு தடவை இங்கே க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல கிளியரான பிரேக் அவுட் எடுத்துட்டுமே இங்கேருந்துமே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. அண்ட் சேம் டைம் நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் சேட் படி பார்த்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 12% கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஈவன் சொல்லிச்சுன்னா இந்த கம்பெனி இந்த ஃபைனான்சியல்ஸுமே இப்போ பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே பார்க்க முடியும். இப்போ தான் வந்து இந்த ஸ்டாக்கை ரிலையன்ஸ்லேருந்து இந்த டிமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதிகமாக எங்கள் டேட்டாவில் வெறும் ஜஸ்ட் லாஸ்ட் இயர்லேருந்து நம்மளால் பார்க்க முடியும். 2023 வெறும் ஜஸ்ட் இங்கே சேல்ஸு 45 crore தான் இங்கே இருந்துச்சு. ஏன்னா அதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 1,800 crores மேலே ஒரு நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸ் இருக்குது. அண்ட் ஈவன் சொல்லிச்சுன்னா நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்கள் 31 crores தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. அதுவுமே இப்போ 1,600 crore நல்ல பெட்டரான மல்டிபிள்ஸில் இங்கே நெட் ப்ராஃபிட் க்ரோ ஆகிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஈவன் சொல்ல போச்சுன்னா இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகிருக்கு. அதனால் ஃபியூச்சர் க்ரோத்துமே இந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி இதை பற்றியுமே வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது போக இங்கே நம்ம இன்வெஸ்டர் செக்ஷன்லையுமே பார்த்துச்சுன்னா இதுலேயுமே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியும். ரீட்டைலர் பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே 23% ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் இருக்கிற ஒரு 70%க்கு மேலே இருக்கிற ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அதனால் இதுவுமே ரொம்ப பெட்டரான பாசிட்டிவான சைன் தான். அண்ட் இது போக இங்கே நம்ம டெக்னிக்கல்ஸ்லையுமே இப்போயுமே பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அதனால் இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கல இங்கேருந்துமே நம்ம இப்போ ஸ்டாக்கை பை பண்ணாலும் ஒரு ஷார்ட் டைமில் பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் சேல் பண்ணுற மாதிரினாலும் ஒரு அரவுண்ட் வந்து நம்ம சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் இப்போயுமே ஸ்டாக்ஸில் ஒரு 13% பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே நம்ம பை பண்ணலாம். அண்ட் சேம் டைம் நம்ம சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 13% ரிட்டர்னில் இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இங்கேருந்துமே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் பண்ணுற இன்டெப்த் அனலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களுமே என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிற இந்த 2 ஸ்டாக்ஸில் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப் கம்யூனிட்டியில் ஆல்ரெடி ஒரு ஸ்டாக்கை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அதையுமே நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னாலும் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறது உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் இங்கே 1 month ட்ரையல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டெஃபினட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் இங்கே எல்லாத்தையுமே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கையுமே பை பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்களுமே டெஃபினட்டாகவே ட்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர்,
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்காக கொண்டு வரத்துக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க. நான் சொல்லியிருக்கிற 2 பெஸ்ட்டான பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.